இன்னைக்கு நாம பார்க்க போற அடுத்த மோட்டிவேஷன் எது தெரியுங்களா? வாழ்க்கையில் தவறுகளை செய்ய பயப்படாதீர்கள். ஏனெனில் தவறுகளிலிருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும். ஆமாங்க. நம்ம தப்பு செஞ்சாதான் கரெக்ட்னா என்னன்னே நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு விஷயத்த கரெக்ட்டா ஃபோக்கஸ்லயே போயிட்டுருப்போம். ஏன்னா, அவங்களுக்கு கைடு இருக்கும். அம்மா, அப்பா கைடு இருக்கும். அத சொல்றத கேட்டு அப்படியே பண்ணிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு போற வழி நல்லதுன்னு நெனச்சு தான் போயிட்டுருப்பாங்க. ஆனா, ஒரு சில விஷயத்துல இப்ப அம்மா, அப்பா கைடு கிடைக்காத ஒரு சமயத்துல பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு சமாளிக்கவே தெரியாது. அப்ப தப்பு எது, கரெக்ட் எதுன்னு அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா, வாழ்க்கையில அடிபட்டு, அடிபட்டு தப்பு செஞ்சு, தப்பு செஞ்சு அதுக்கப்புறம் வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்க ஸ்டப்பானா இருப்பாங்க. எல்லா தப்பு எது, கரெக்ட் எதுன்னு அவங்களுக்கு ஈஸியா கணிக்க முடியும். அதனால தப்பு பண்றவங்க மோசமெல்லாம் கிடையாது. தப்பு பண்ணுனா தான் ஒரு விஷயத்த சாதிக்கவே முடியும். ஏன்னா, கரெக்ட்டுங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கே தப்புன்னு இருந்ததுனா தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால தப்புங்கிறது இயல்பு. அது கரெக்ட்டா வரணும். வந்தா தான் நம்ம கரெக்ட்டான பாதையில போயிட்டுருக்கிறோன்னு அர்த்தம். இன்னொன்னு என்ன தெரியுங்களா? தப்பா ஒரு முடிவு எடுத்தாலுமே, அது ஒரு பாடத்த தான் நம்மளுக்கு கத்துக் குடுக்கும். அடுத்தது நம்ம எப்படி கரெக்ட்டா இருக்கணும்னு சொல்லி. அதனால தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி ஃபீலே பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். அதுக்கு நன்றியும் தெரிவிக்கணும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.